ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி குருஜி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணும்போது சில அதிர்வு அலைகள் மனசுக்குள்ள ஏற்படும். அந்த அதிர்வு அலைகள் பார்த்தீங்கன்னா, நம்மள தியானம் பண்ண விடாது. அது குழப்பமாவே கொண்டு போகும். மனம் ஒருநிலைப்படாது. அது பல வகையான ஞாபகங்கள் வந்துன்னே இருக்கும். அப்போ ஒரு மந்திர உச்சாடனம் பண்ணணும். அந்த மந்திர உச்சாடனம் பண்ணும்போது, அந்த மனமாகப்பட்டது அடக்கத்துல இருக்கும். சரியா? இதுதான் அதோட முறை. அதாவது மனதுக்கு வேலை குடுக்கணும்ன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். அப்போ மனம் சிந்திக்கும்போது, மந்திர சக்திகள அதுல உருவேத்தும்போது, அந்த சிந்தனைக்குள்ள தோணக்கூடிய தெய்வ சக்தி பத்தி உணரணும். இப்ப பாருங்க, மனசு சிந்திக்கணும். அதே மாரி மந்திர எழுத்துக்கள உச்சாடனம் பண்ணணும். அதே நேரத்துல உள்ளுக்குள்ள என்ன சக்தி இருக்குது, அது எப்படி இயக்கத்துல இருக்குன்னு அதையும் நம்ம புத்தி கவனிக்கணும். எவ்வளோ விழிப்புணர்வு இருந்தா தான் நீங்க மாந்திரீகத்த பிடிக்க முடியும். மாந்திரீகத்த கற்றுக்கொள்ள முடியும். இல்லன்னா முடியாது. சரிங்களா? அதுல ஒரு ஒரு தேவ சக்தியோட சக்தி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பூஜை போடுறோம். அந்த தேவ சக்தி அங்க வருது. வந்தும்போது அந்த தேவ சக்தி எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த இடமே நிப்சப்தமா ஆயிடும். மரண பயணத்த குடுக்கும். அவ்வளோ அவ்வளோ சப்தமா அடங்கி போயிடும் எல்லாமே. அந்த இடத்துல ஒரு அதிர்வு அலையில் ஏற்படக்கூடிய சிரிப்பொலி கேட்கும். பயங்கரமா இருக்கும் அந்த சிரிப்பு. அப்படி அப்படி அலறும் அந்த சிரிப்பு. அந்த சவுண்ட நம்ம கேட்கும்போது, நம்ம மனசு ஆகப்பட்டது அப்படியே ஏதேதோ ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சுரும். பயத்தினால உருவாக்கக்கூடிய மாரி ஆயிடும் நம்மளோட மனசு. விதவிதமான பயத்தோற்றங்கள் உருவாகும். ஒரு பதட்டமான நிலை ஏற்படும். அந்த இடத்துல நம்ம பயப்படாம, அந்த இடத்துல உடல் கட்டு போட்டு நம்ம நிப்பாட்டணும். அந்த இடத்துல நம்ம உடல் கட்டு போடாம, நம்ம மேற்கொண்டு அந்த பூஜைகள் ஆரம்பிச்சோன்னு சொன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு கெடுதல் நடக்கும். ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் உடல் கட்டு, திசை கட்டு ரொம்ப முக்கியம் மாந்திரீகத்துல. அப்படி நீங்க உடல் கட்டு போட்ட உடனே கொஞ்சம் உங்களோட பதட்டம் தணியும். அதுக்கப்புறம் நீங்க உங்க கூட இருக்கிற அதிதேவதையோ, நீங்க உச்சாடும் தேவதையோ, இல்ல உங்க குருமார்களோ, இல்லன்னா உங்க குலதெய்வத்தையோ கூப்பிட்டு வர வச்சு பக்கத்துல நிப்பாட்டிக்கணும். அது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, வந்த சக்தி எது? அந்த சக்திய எப்படி நீங்க பேசணும்? அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு கட்டுக்கோப்பா நிக்கும். இல்லன்னா பயத்துக்குள்ள ஆளாகி புத்தி பேதலிக்கும். இதுதான் நெறைய பேருக்கு நடக்கும். இந்த மாரி. இது தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஒரு கத்துக்கணும்னு ஒரு விருப்பத்துல போயிட்டு அவங்க மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. அதுலருந்து மீண்டு வர முடியாது அவங்களால. அதனால தான் சொல்றேன், எந்த விஷயத்த கத்துக்கும்போது, குரு கிட்ட உங்களோட மனதுக்குள்ள இருக்க சந்தேகம் ஃபுல்லாவே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணக்கூடாது? இது நடந்தா என்ன நடக்கும்? தெரிஞ்சு சொல்லணும் நீங்க. கேட்கணும் நீங்க குருகிட்ட. அப்பதான் குரு சொல்லுவாங்க. நீங்க வித்த கத்துக்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வித்த மட்டும் கத்துன்னு வந்துட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனை யார் சொல்லிக் குடுப்பா? அதுவே பெரிய பிரச்சனை நிக்குமே. அதனால திசை கட்டு, உடல் கட்டு ரொம்ப முக்கியம். திசை கட்டு போடணும்னா, அந்த திசை கட்டு இருக்கக்கூடிய திக்கு பாலகர்கள பூஜை பண்ண கத்துக்கணும். 8 திக்கு 16 கோணத்தையும் கட்டணும். அப்ப அந்த திக்கு பாலகர்கள் யாரு? அவங்க மந்திரங்கள் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் குரு கிட்ட. அப்போ திக்பந்து பண்ணும்போது, ஏற்கனவே நீங்க பயிற்சி எப்படி பண்ணணும்னா, செங்கல் சூளை போடுறாங்கல்ல, அந்த செங்கல் சூளையில
முதல்ல கணபதி பூஜை பண்ணி, பூமி பூஜை பண்ணி, கல்லு வைப்பாங்க. 5 கல்லு வைப்பாங்க. அந்த முதல் வைக்கக்கூடிய கல்லுல வந்து, அது பக்கத்துல 9 கல் எடுத்துக்குங்க. சரிங்களா? எடுத்துன்னு வந்துட்டு, அதுல ஏதாவது ஒரு கல்லு கருப்பா இருக்குதா பார்த்துக்குங்க. அத எடுத்துட்டு ஆனா கண்டிப்பா அதுல ஒரு இடத்துல கருப்பா இருக்கும். ரொம்ப எரிஞ்ச இடத்துல கருப்பா இருக்கும். அதெல்லாம் நீக்கிட்டு 8 கல் எடுத்துக்கங்க. 8 கல் எடுத்து 8 திக்கும் நிப்பாட்டி, 8 திக்கையும் அந்தந்த திக்கு தேவதை பேர் வந்து எழுதி, அதுக்கு பூஜை பண்ணணும். அது கத்துக்கணும். அத குரு கிட்ட கேட்டு கத்துக்குங்க. அப்பதான் திசை காட்டி நிக்கும். இல்லன்னா நிக்காது. அதனால மந்திரத்த வந்து முறையா கத்துக்குங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும், இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு தெரியணும்னு நெனச்சாலும், எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. நான் சொல்றேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம்.